அங்கேயே விட்டுறது, எட்டி எடுத்துட்டு வரல. உனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு வர்றாரு. சரிதானே? அந்த மரம் வருஷத்துக்கு 300 காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தென்னை மரம்லாம் பார்த்துக்கோங்க. நான் அடுத்த தடவை வரும்போது இங்கெல்லாம் 300 காய் காய்க்கணும். அதை எட்டி எடுத்துட்டு வரக்கூடாது. மரத்தை சுற்றி சுற்றி துண்டு தான் வெட்டி 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 அங்கேயே போட்டே இருக்கணும். அப்போ அது என்ன பண்ணுது? முதல்ல கரையான் திங்குது. அந்த கரையானோட ராணி 10 அடிக்கு இங்கே குடி இருக்குது. எல்லா கரையானும் தாய்க்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக சுரங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி கீழே போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாக்டீரியா வருது, அது சிதைக்குது. அதுக்கப்புறம் மண்புழு வருது, அது வேற ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது 15 ஏக்கர் நிலத்தில் ஒரு 10 அடி விட்டத்தில் ஒரு கிணறு, 10 அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது. 3 HP மோட்டார் வேலை செய்யுது. சரிண்ணா? நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல, அடிமரத்தில் தண்ணி பாய்ச்சக்கூடாது. இப்போது என் கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் தாங்குற கை இருக்கு, தீனி இருக்கிற கை இங்கே இருக்கு. மரத்துக்கு கூட அப்படி தான் இருக்கு. அதனால் மரம் வரிசையாக தென்னை மரம் வச்சுருந்தீங்கன்னா 2 மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால்